திமுக மற்றும் காங்கிரஸ். இவங்க ரொம்ப வருஷமா தமிழகத்தில அலையன்ஸ்ல இருந்தாலும், அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கவே இருக்காது. அந்த தலைவர்களுக்குள்ள மட்டும் தான் ஒற்றுமை இருக்கும். அவங்க மட்டும் தான் நட்புறவு பாராட்டுவாங்க. பட் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? காங்கிரஸ் தொண்டர்களுக்கும், திமுக தொண்டர்களுக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஏங்க காங்கிரஸோட எம்பி ஜோதிமணி இருக்காங்க இல்லையா? அவங்கள திமுக நிர்வாகிகள் விரட்டிலாம் அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு எலக்ஷன் நேரத்தில, "நீலாம் உள்ள வரக்கூடாது. உனக்கெல்லாம் இங்க அனுமதி கிடையாதுன்னு" சொல்லி எம்பியா இருந்த ஜோதிமணி அம்மையார திமுக நிர்வாகிகள் விரட்டி அடிச்சாங்க. இத மாரி நிகழ்வுகள் அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். பயங்கரமான அடிதடி சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். காங்கிரஸ் ஏதாச்சும் ஒரு போராட்டத்த அறிவிச்சாங்கன்னா, அந்த போராட்டத்துக்கு திமுக பெருசா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நிக்கவே மாட்டாங்க. இப்போ தாவேகா கூட காங்கிரஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா, இது மாரியான விஷயங்கள் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. சண்டை, அடிதடி அப்படின்றது இன்னும் உக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழக ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில ஏகப்பட்ட இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தப் போறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துல காங்கிரஸ்காரங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும் பொழுது, திமுக காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க போராட்டம் பண்றதுக்காக கொண்டு வந்திருந்த அந்த காங்கிரஸ் கொடிலாம் இருக்கு இல்லையா? அந்த கொடியெல்லாம் புடுங்கி போட்டு, ஆளுநருக்கு ஆதரவாக எப்படி? ஆளுநருக்கு ஆதரவாக திமுகவினர் அங்க களத்துல இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் திமுக ஆளுநர என்னென்னலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆ ஆட்டுக்கு தாண்டியும், மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்லாதது அப்படின்ற மாரிலாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, காங்கிரஸ் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் பண்ணும்பொழுது, திமுக காரங்க அடிக்கிறாங்க. விரட்டி அடிக்கிறாங்க. "டேய்! ஆளுநரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆளுநருக்கு எவ்வளோ பவர் இருக்கு தெரியுமான்னு" சொல்லி காங்கிரஸ்காரங்கள அடிச்சு விரட்டுறாங்க. ஏங்க நான் காமெடிலாம் பண்ணலங்க. உண்மையாலே திமுக காரங்க ஆளுநருக்கு ஆதரவாக நின்னு, காங்கிரஸ்காரங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. ரோட்ல ரோட்ல விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க. தாவேகா தங்களுடைய பெரும்பான்மைய நிரூபிக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுது. 10க்கும் மேற்பட்ட சீட்டுகள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ, காங்கிரஸ் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி வெளிய வந்துட்டாங்க. அவங்களை தொடர்ந்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது இழுபறியாவே போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. தாவேகா கூட நாங்க போகப் போறோம். தாவேகாக்கு நாங்க சப்போர்ட் பண்ணப் போறோம் அப்படின்ற மாரி விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு சாயங்காலம் ஒரு 4:30, 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லிக்கிறாங்க, தமிழகத்தில ஆளுநருடைய ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றோம். அதுவும் நாங்க தாவேகாவுக்கு வெளியிலிருந்து தான் சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாலேயே இவங்க தான் குழப்பமா இருக்காங்க போல. ஒண்ணு தாவேகா கூட வந்து சேர்ந்துருங்க. அப்படி இல்லன்னா தாவேகாக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல. திமுக கூட தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு திமுக பக்கமே இருந்துட்டு போங்க. அத விட்டுப்புட்டு ஏங்க இப்படி டபுள் மைண்டடாவே இருக்கீங்க? நீங்க குழப்பத்தில இருக்கிறது மட்டும் இல்லாம, திரு விஜய் அவர்கள குழப்புறீங்க. அந்த மனுஷன் பாவம் அடிக்கடி போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆளுநர போய் பார்க்குறாரு, பெரும்பான்மை நிரூபிங்கன்னு அவரு சொல்றாரு. மறுபடியும் ரிட்டர்ன் வந்துர்றாரு. மறுபடியும் ஆளுநர போய் பார்க்குறாரு, பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. மறுபடியும் இவரு வீட்டுக்கு வந்துர்றாரு. இத மாரி நீங்க குழம்புறது மட்டும் இல்லாம, தமிழக மக்களையும் சேர்த்து குழப்புறீங்க. பாவம் அந்த மனுஷன ஃபுல்லா தான் சப்போர்ட் பண்ணி ஆட்சியில தான் உட்கார வைங்களேன். எதுக்கு இப்படி அலைக்கழிக்கிறீங்க? திமுகக்கு, அதிமுகக்கு மாற்றாக தாவேகா இருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. பட் தாவேகாவுக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க இவ்வளோ வருஷமா என்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதையே தான் தாவேகாவும் சொல்லுது. அவங்க என்ன மாரியான விஷயங்கள வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதையே தான் தாவேகாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுநருக்கு எதிராக திமுகவும் சரி, அதிமுகவும் சரி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன மாரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிலாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாரி தான் தாவேகாவும் பேசியிருக்கு. தாவேகா இதுவரைக்கும் ஒரு முறை கூட தேர்தல சந்திக்கல. ஆனா, அதுக்கு முன்னாடி அவங்க ஆளுநரை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்டேஜ்ல பேசினாங்க. அவங்க வெளியிட்ட அந்த மேனிஃபெஸ்டோலலாம் பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு எதிரான கருத்துக்கள்லாம் நெறையவே இருந்தது. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே செம்ம வைரலா போயிட்டுருக்கு. இந்த இமேஜ பாருங்களேன். ஆளுநர் நியமனத்தை ரத்து செய்ய நடவடிக்கை. பிரிட்டிஷ் காலனிய இந்தியாவின் எச்சமாக தொடரும் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய தாவேகா தொடர்ந்து வலியுறுத்தும். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனத்தை மாநில அரசே மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும். ஆளுநருக்கு எதிராக தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடியே தாவேகா சார்பாக வெளியிட்ட அறிக்கை அது. ஓகேங்களா? இப்ப பாருங்க. தாவேகா மனு. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க உத்தரவிட உச்சநீதிமன்றத்தில் தாவேகா மனு தாக்கல். தனி பெருங்கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். தாவேகா வழக்கறிஞர் எழிலரசி. ஆளுநர் நியமனத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுப்போம். ஆளுநர் பதவிய நாங்க காலி பண்ணுவோம். ஆளுநர் கிட்ட இருக்கக்கூடிய பவர்கள நாங்க புடுங்குவோம்லாம் பேசிப்புட்டு, இப்ப பாருங்க, சிஎம்மா பதவி ஏற்பதற்கு ஆளுநர் தான் முக்கியம். ஆளுநர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் கேட்கணும். ஆளுநர் யார சிஎம்ன்னு சொல்றாரோ அவங்க தான் சிஎம்மு. இதெல்லாம் தெரியாம, இதுங்க தேர்தலுக்கு முன்னாடியே ஆளுநருக்கு எதிராக இப்படிலாம் பேசியிருக்குதுங்க.
இப்ப பாருங்க, ஆளுநர் எங்கள கூப்பிட மாட்டேன்றாரு. ஆளுநர் எங்கள மதிக்கவே மாட்டேன்றாரு. ஆளுநர் இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநருக்கு எங்கள பார்த்தா பயம்னு சொல்லிட்டு, தாவேகாக்காரங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட வுட்டுறலாங்க. இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. அரசியல்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியல. கான்ஸ்டிடியூஷனல் பவர்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியலன்னு நம்ம இத வுட்டுறலாம். ஆனா, ஒரு சில தாவேகாக்காரங்க ஓகேங்களா, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும், விஜயை பார்த்து நடுங்கும் பாஜக. விஜயை முதல்வராக்க விடாமல் தடுக்கும் மத்திய பாஜக அரசு. விஜயை பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடும் ஆளுநர். அப்படின்ற மாரி இன்னும் நெறிய 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 தற்குறித்தனமான கருத்துக்கள பேசிட்டு வராய்ங்க. இத்தனைக்கும் இதுங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். தாவேக்கால இருக்கக்கூடியவர்களுக்கு விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்க தான் இது மாரி வேணும் வேணும்னே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, தாவேகாக்கு சப்போர்ட் பண்ற அந்த சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பெருசா அரசியல் புரிதல்லாம் இருக்காது. அந்த பசங்க என்னடான்னா, தாவேகா இப்போ தமிழகத்த புடிச்சிடுச்சு. ஸ்டாலின காலி பண்ணிடுச்சு. அதிமுகவ காலி பண்ணிடுச்சு. திமுகவ ஒழிச்சு கட்டிடுச்சு. இதுக்கப்புறமா டைரக்ட்டா டெல்லி தான். நெக்ஸ்ட் டார்கெட் மோடி தான். மோடிய நாங்க பினிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு வரானுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. விஜயனுடைய லியோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது, லியோ படம் குறித்தான ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரீஸ்லாம் பயங்கரமா பரப்புனாங்க. பரப்புனது பூரா இந்த விஜய் ரசிகர்கள் தான். வேல வெட்டியே இல்லாம, கேவலம் ஒரு படத்தினுடைய தியரிய இவங்க பரப்பிட்டு வந்தாங்க. அதாவது கான்ஸ்பிரசி. அதுல டைரக்ட்டா சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இவங்களாவே கிரியேட் பண்ணி பரப்பிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகும்பொழுது, கூலி படம் வந்து டைம் டிராவல் படம். எல்சியூல இது மாரியான ஒரு விஷயத்த லோக்கி கொண்டு வராரு அப்படின்ற மாரி எப்படி இஷ்டமேனிக்கும் பரப்புனாங்க. அத மாரி இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க, விஜயை பார்த்து பாஜக பயப்படுது. விஜயை பார்த்து ஆளுநர் பயப்படுறாரு. விஜயை பார்த்து இந்த ஒட்டுமொத்த நாடே அலறுது. நெக்ஸ்ட் டார்கெட் பிஎம் தான். சிஎம்ம புடிச்சிட்டாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பிஎம் தான் அப்படின்ற மாரிலாம் என்னென்னத்தையோ பேசிட்டு வரானுங்க. தம்பிகளா, உங்க தலைவரு பிலிம் ஸ்டாரா இருக்கலாம். அவர் நடிச்சது பூராவே ஃபேண்டசி ஸ்டோரீஸ் தான். ஓகேவா? நிஜ வாழ்க்கைக்கும், சினிமா வாழ்க்கைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. சினிமால பண்றதெல்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாது. நிஜ வாழ்க்கையில பண்றது வேணா சினிமால பண்ணலாம். ஆனா சினிமால செய்றதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு சாத்தியமே கிடையாது. நிஜ வாழ்க்கையில பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் டார்கெட் மோடி தான். டெல்லிய நாங்க பிடிப்போம். பிஎம் ஆவோம்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த பசங்கள உட்கார வச்சு மக்களவைனா என்ன? மாநிலங்களவைனா என்னன்னு கேளுங்களேன். பதில் வராது. உண்மையிலே அந்த பசங்களுக்கு தெரியல. மக்களவைனா என்னன்னு தெரியல. மாநிலங்களவைனா என்னன்னு தெரியல. இதுல இவரு பிஎம் ஆக போறாராம். இவர பார்த்து மோடியும், அமித்ஷாவும் பயப்படுறாங்களாமா. இந்த விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் ட்விட்டர்ல, மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு, விஜயை பார்த்து பயப்படுகிறார் ஆளுநர்ன்னு சொல்றானுங்க. ஏன் விஜய்க்கு ஏதாச்சும் கொடூரமான வியாதி இருக்குதா? அவர பார்த்து பயப்படுறதுக்கு? ஏன்டா விஜய பார்த்து ஆளுநர் ஏன்டா பயப்படணும்? ஆளுநர்னா என்னன்னு தெரியுமாடா? ஆளுநருக்கு இருக்கிற பவர் என்னன்னு தெரியுமாடா? அவர் நெனச்சா என்னெல்லாம் பண்ணலாம்னாச்சும் தெரியுமாடா? ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா ஆளுநரு, பாஜக, டெல்லி, மோடி, அமித்ஷான்னு கத்த வேண்டியது. நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வந்திருந்தாலும் அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. ஆளுநருடைய வேலை என்னன்னா, யார் பெரும்பான்மை உடையவர்களா இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். யார் பெரும்பான்மை நிரூபிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்க முதல்வர் ஆகுங்க அப்படின்ற மாரி ஆளுநரால சொல்ல முடியும். அந்த அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. விஜய கூப்பிட்டுருக்காரு. விஜய் கிட்ட பெரும்பான்மை இல்ல. எப்ப நிரூபிப்பீங்க? மற்ற கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? யாராச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்காரு. அவரு வந்து வெறும் வாய் வார்த்தையாவே சொல்லியிருக்காரு. அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். இவங்கலாம் எங்கள சப்போர்ட் பண்றதா இருக்காங்க அப்படின்ற மாரி வாய் வார்த்தையா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாய் வார்த்தையா சொல்றத ஆளுநரால ஏத்துக்க முடியாது. ஆளுநருக்கு நீங்க ஆதாரம் தரணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அஃபிஷியலா ஓகேங்களா? அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ நீங்க சப்மிட் பண்ணணும். அப்பதான் ஆளுநர் உங்கள முதல்வர் ஆக்குவாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். இவங்க கிட்ட WhatsAppல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களா ரெஸ்பான்ஸ் பண்றதா இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்காரு. இது மாரி வாய் வார்த்தையா சொல்றது எதுவுமே ஆளுநரால ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஆளுநர் அப்படின்றவரு விருப்பு வெறுப்புகளை கடந்து சட்டம் என்ன சொல்லுது? நம்முடைய அரசியலமைப்பு என்ன சொல்லுது? அதன்படி தான் அவரால நடக்க முடியும். ஓகேங்களா? அவர்கிட்ட சுப்ரீம் பவர் இருந்தாலும் அவர் சட்டத்தின்படி தான் நடக்க முடியும். சட்டம் என்ன சொல்லுதோ அத தான் அவரால ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இந்த தாவேகாக்காரங்க என்ன பண்றாங்க? இது மாரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, அதுக்குள்ள ஆளுநர் விஜயை பார்த்து நடுங்குகிறார். ஆளுநர் விஜயை முதலமைச்சர் ஆக்க விடாமல் தடுக்கிறார். பாஜக பாருங்க எப்படிலாம் வேல பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாரிலாம் பரப்பிட்டு வரானுங்க. அதுல இந்த சின்ன சின்ன பசங்க ட்விட்டர்ல இருக்காங்க இல்லையா? அந்த பசங்களுக்கு பெருசா அரசியல் புரிதல் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன மாரியான விஷயங்கள் சொல்லுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த பசங்களுக்கு தெரியாது. அந்த பசங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் அவ்வளோதான். விஜய், விஜய், விஜய் அவ்வளோதான் அந்த பசங்களுக்கு தெரியும்.
இந்த முறை விஜய் இந்த அளவு வின் பண்ணதுக்கு காரணம், அது மாரியான பசங்க தான். அந்த பசங்களுக்கு அரசியல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என் தலைவன், என் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது மாரி மட்டும் தான். மத்தபடி வேற எதுவுமே அந்த பசங்களுக்கு தெரியாது. விஜய் குறித்து யாராச்சும் தப்பா பேசுனாங்கன்னா, யாரு என்னன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. அசிங்க அசிங்கமா பேசி விட்டுருவாங்க. Twitterல ஓகேங்களா? Twitterல மற்ற இடங்கள்ல ஆன் கிரவுண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மோசமான சண்டைகள்லாம் விஜய் ரசிகர்கள் போட்டுருக்காங்க. அந்த பசங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய், விஜய், விஜய் அம்புட்டு தான். அந்த பசங்கள தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அடுத்த கட்ட தலைவர்கள் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பசங்கள தூண்டி விட்டு இவங்க குளிர் காயுறாங்க. ஆளுநர் உங்க இஷ்டத்துக்குலாம் வேல பார்க்க மாட்டாரு. ஆளுநர் இந்த மாநிலத்துடைய முதல் குடிமகன். எப்படி குடியரசுத் தலைவர் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனோ, அத மாரி ஆளுநர் அப்படின்றவரு இந்த மாநிலத்துடைய முதல் குடிமகன். அவரு ஜனநாயக ரீதியில என்ன மாரியான விஷயங்கள் பண்ண முடியுமோ, அத தான் பண்ணுவாரு. அத மட்டும் தான் பண்ணுவாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 164.1 அதுக்கு கீழ முதல்வர் ஆளுநரால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி ஆளுநரால் நியமிக்கப்படும் முதல்வர் இருக்கார் இல்லையா? அவரு பெரும்பான்மையுடையவரா இருக்கணும். மெஜாரிட்டிய அவரு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். மெஜாரிட்டி ஏன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ணா மட்டும் தான், அவங்க ஆட்சி செய்ய போற அந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்களால ஆட்சி செய்ய முடியும். மாநிலமும் ஸ்டேபிளா இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு சுத்தமா புரியல. பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு கட்சியின் ஆட்சி நடைபெறும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம். நடுவுல நொட்டிக்கிட்டு போயிடுச்சுன்னா, அது அந்த கட்சிக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. அது அந்த கட்சியின் முதல்வருக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. அது ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பெரும் ஆபத்து. அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர்ன்னு சொன்னா மட்டும் போதுமா? அந்த மனுஷன் அரசியலமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாமா? 2006ல உச்சநீதிமன்றத்துல இதே மாரியான ஒரு வழக்கானது நடந்தது. இப்ப தமிழகத்துல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ, அதே மாரியான ஒரு சிச்சுவேஷன் ஒரு மாநிலத்துல இருந்தது. அது குறித்தான ஒரு கேஸும் உச்சநீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. அப்ப ராமேஸ்வர் பிரசாத் அப்படின்றவரு சொன்னத இப்ப சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. அவர் சொன்ன விஷயத்த தமிழக சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நான் மாத்தி சொல்றேன். ஓகேங்களா? இப்ப தாவேக்கா சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா இருக்கா? இவங்க ஆளுநர் கிட்ட போயிட்டு, "எங்ககிட்ட பெரும்பான்மை இருக்கு. நாங்க மெஜாரிட்டியோட இருக்கோம் பாருங்க. எங்கள நீங்க முதல்வர் ஆக்குங்க." அப்படின்ற மாரி ஆளுநர் கிட்ட போய் கேட்கறாங்க. கேட்கலாமான்னா, கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். ஓகேங்களா? ஆனா, ஆளுநருக்கு இவங்க காட்டக்கூடிய பெரும்பான்மையில ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா, அவங்க காட்டக்கூடிய பெரும்பான்மையின் மீது ஆளுநருக்கு சந்தேகம் ஏற்பட்டா, இதெல்லாம் நிக்காது அப்படின்ற மாரி அவருக்கு தோணுச்சுன்னா, அவரு தாராளமா முடியாதுன்னு சொல்லலாம். உங்கள முதலமைச்சரா ஆக்க முடியாதுன்னு சொல்லலாம். தாவேக்கா நெறைய இடங்கள வின் பண்ணியிருக்கலாம். சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனா, அவையில அவங்க பெரும்பான்மை காட்டணும். அந்த பெரும்பான்மை இருக்கா? இல்ல. திரு விஜய் அவர்கள், "நாங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க வருவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகே சொல்றாரு. ஆனா, அத வெறும் வாய் வார்த்தையா சொல்றத ஆளுநரால ஏத்துக்க முடியாது. நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். ஓகேங்களா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. நாங்க தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாரி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. பட் பிரஸ் மீட்ல வேற மாரி பேசுனாங்க வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். பட் அது மாரி டாக்குமெண்ட்டா அறிக்கையா காமிச்சிருக்காங்க இல்லையா? அது மாரியான அறிக்கைய வந்து நீங்க ஆளுநர் கிட்ட சப்மிட் பண்ணணும். இவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான ஆதாரத்த பாருங்கன்னு சொல்லி நீங்க டாக்குமெண்டடா காட்டணும். அத மாரி எதுவுமே காட்டாம, நீங்க ஆளுநர் மீது பழி போடுறதுனால என்ன ஆகப்போகுது? நீங்க இங்க அந்த சின்ன சின்ன பசங்கள தூண்டி விடுறத தவிர்த்து வேற என்ன தான் பண்றீங்க? ஒரு சில அரசியல் விமர்சகர்கள், அதாவது தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் எஸ்.ஆர். பொம்மை இருக்கார் இல்லையா? அவருடைய வழக்கு, அதுக்கப்புறம் 1994ல இந்தியன் யூனியனுடைய வழக்கு. இது எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டுறாங்க. இதுல என்ன பெரிய மேட்டர்ன்னா, இவங்க காட்டக்கூடிய மேற்கோள் காட்டக்கூடிய விஷயங்களும், இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் எல்லாமே டோட்டலா வேற. அங்க நடந்த சம்பவமே வேற. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களே வேற. இதுவே புரியாம இவங்க இத பத்திலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக ஆளுநருக்கு தாவேக்கா மீது நம்பிக்கை இல்ல. என்னதான் தாவேக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருந்தாலும், அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியல. ஆளுநர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பெரும்பான்மைய நிரூபிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா? அப்படின்ற மாரியான விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க வெறும் வாய் வார்த்தையா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வெறும் வாயில மட்டும் தான் வடை சுட்டுருக்காங்க. 2004ல கர்நாடகால இதே மாரியான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இன்சிடென்ட்ட சொல்றேன் கேளுங்க. கர்நாடகால பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா 113 சீட் இருக்கணும். ஓகேங்களா? அங்க மொத்தம் 224 தொகுதிகள் இருக்கு. அதுல 113 அப்படின்றது பெரும்பான்மை. அந்த 2004 தேர்தல்ல பாஜக 79 இடங்கள்ல வின் பண்ணாங்க. தனி பெருங்கட்சியா அவங்க உருவெடுத்தாங்க. ஆனா, காங்கிரஸ் இருக்கு இல்லையா? அவங்க 65 சீட்ல வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜேடிஎஸ் அப்படின்ற ஒரு கட்சி 58 இடங்கள்ல வின் பண்ணாங்க. அந்த நேரத்துல கர்நாடகாவுடைய ஆளுநர் இருக்கார் இல்லையா? அவரு
தனிப்பெருங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவ அழைக்கல. நீங்க வந்து முதலமைச்சர் ஆகுங்க சொல்லி பாஜகவ அழைக்கல. பாஜக 79 சீட்ல வின் பண்ணியிருந்தாங்க. பட் ஆளுநர் வந்து காங்கிரஸையும், ஜேடிஎஸ்ஸையும் தான் கூப்பிட்டாரு. தேர்தலுக்கு அப்புறமா ஜேடிஎஸும், காங்கிரஸும் கூட்டணி வச்சு அங்க ஆட்சி அமைச்சாங்க. என்னதான் பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருந்தாலும் 2004 தேர்தல்ல ஆட்சி அமைச்சது காங்கிரஸும் ஜேடிஎஸும் தான். காங்கிரஸ் சார்பாக தரம் சிங் அப்படின்றவர் தான் முதலமைச்சர் ஆனாரு. அதே மாதிரி அதே கர்நாடகால 2008ல நடந்த ஒரு தேர்தலை பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்தது. 113 சீட் அப்படின்றது அங்க மெஜாரிட்டி, ஓகேங்களா. ஆனா பாஜக அந்த 2008 தேர்தலில் 110 இடங்களை வின் பண்ணாங்க. சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா வின் பண்ணாங்க. அப்ப காங்கிரஸ் 80 இடங்களையும், ஜேடிஎஸ் 28 இடங்களையும் பிடிச்சாங்க. அந்த நேரத்துல தனி பெருங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவை ஆளுநர் கூப்பிட்டாரு. நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த நேரத்துல பாஜக கிட்ட இருந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அதிகம், ஓகேங்களா. 2004ல 79 சீட்டு. பட் இந்த முறை அவங்க கையில 110 சீட் இருந்திருக்கு. அந்த நேரத்துல எடியூரப்பா தான் பாஜகவின் தலைவரா இருந்தாரு. எடியூரப்பா என்ன பண்ணாருன்னா வெளியில இருந்து ஒரு சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கேட்டாரு. சின்ன சின்ன கட்சிகள் சுயேட்சைகளா நின்று இருப்பாங்களே, அவங்களுடைய ஆதரவை கேட்டாரு. அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி அவர் முதலமைச்சர் ஆனாரு. இதே மாதிரியான நிகழ்வு மறுபடியும் அதே கர்நாடகால நடந்தது. மறுபடியும் கர்நாடகால தொங்கு சட்டப்பேரவை அப்படின்றது நடந்தது. அப்பவும் பாஜக தான் தனி பெருங்கட்சியா உருவெடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 104 இடங்கள்ல பாஜக வின் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் 78 இடங்களை வின் பண்ணியிருந்தாங்க. ஜேடிஎஸ் 37 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல கர்நாடகாவினுடைய ஆளுநர் பாஜகவின் தலைவரை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு கால அவகாசமும் கொடுத்திருந்தாரு. அந்த நேரத்தில் கர்நாடகாவில் ஒரு சில அரசியல் மாற்றங்கள், பாஜகவுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்தது. ஸோ எடியூரப்பா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜேடிஎஸ் சார்பாக திரு HD குமாரசாமி இருக்கார் இல்லையா, அவரு காங்கிரஸுடைய ஆதரவை பெற்று ஆட்சியை அமைச்சாரு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. விஜயுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆளுநர் நடந்துக்கிறதுக்கு ஆளுநர் ஒன்றும் விஜய் படத்துடைய டைரக்டர் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவரால் நடக்க முடியும். அவர் அது மாதிரி மட்டும்தான் செய்வார். அரசியல் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆளுநர் பதவி அப்படின்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஆளுநருக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது, அவருக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்ய முடியும். உங்களுடைய அரசியல் வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி அவரால் வேலை செய்ய முடியாது. சொந்த வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆளுநர் அப்படின்றவர் திமுக காரர் கிடையாது. அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பெரும் பதவியில் இருக்கிறவர். மெஜாரிட்டியை நிரூபி ஆட்சி அமைச்சிக்கோ, முதல்வராகு, அவ்வளோதான் ஆளுநர் சொல்கிறது, அவ்வளோதான் ஆளுநர் கேட்குறது. இதுக்கே நீங்கள் ஆளுநரை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கீங்க. ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் பெரும்பான்மை நிரூபிங்க, முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. இதுக்கு பின்னாடி பாஜகவும் கிடையாது. முதல்ல விஜயை பார்த்து, தாவேக்கா பார்த்தெல்லாம் பாஜக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அமித்ஷா முன்னாடி, மோடி முன்னாடி விஜய், தாவேக்கா இவங்க எல்லாருமே பச்சை குழந்தைங்க தான். அமித்ஷா பற்றி தெரியாது, மோடி பற்றி தெரியாது, பாஜக பற்றி தெரியாது, ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாது. ஆனால் இந்த தாவேக்கா காரங்க பேசுகிறதெல்லாம் பாருங்களேன். இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக சிரிப்பு தாங்க வருது. சிரிப்பு தான் வருது. படிங்கடா, போய் படிங்கடா. பாஜக என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்ற வரலாறை போய் படிங்கடா. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களையா, இதை விட மோசமாக மம்தா பானர்ஜிலாம் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்களே அடித்து ஓரமாக போட்டுச்சு பாஜக. நீங்களா ஏமாத்துறன்றேன். தாவேக்காவை பார்த்து, விஜயை பார்த்து மோடி பயப்படுறாரா, அமித்ஷா பயப்படுறாரா, ஆளுநர் அஞ்சி நடுங்குறாராம். தற்குறிகளா, போங்கடா. காங்கிரஸ் நிலைமை எப்படி இருக்குன்னு போய் பாருங்கடா. மம்தா பானர்ஜி நிலைமை எப்படி இருக்குன்னு போய் பாருங்கடா. போங்கடா, போய் படிங்கடா, வரலாறை போய் படிங்கடா.